ஏக்கா ஏன்க்கா அடுப்பு முன்னால பாப்பா வச்சுட்டு உட்காந்துருக்கா? நான் உள்ள கொண்டு போய் ரிங்கி பாப்பா கூட விளையாட வச்சுட்டு வரேன். இல்ல கரோல், நான் அவளை பிடிச்சுதான் இருக்கேன். அவ நெருப்புல எல்லாம் கை விட மாட்டா. அவ இங்கே இருக்கட்டும் கரோல். அங்க கொண்டு விட்டா மைனி ஏதாவது சொல்லுவாவ. நான் பாத்துக்கிறேன். ஏக்கா பச்சை பிள்ளைய அடுப்பு முன்னால வச்சுட்டு உட்காந்துருக்கியக்கா, அவளை என்கிட்டயாவது கொடு. இல்ல கரோல், அவ அமைதியா தானே உட்கார்ந்துட்டு இருக்கா. இருக்கட்டும், நான் அப்புறமா வேணா உங்ககிட்ட தரேன். ஏக்கா இட்லியே தான் வித்திச்சாக்கா? ஆட்கள் யாராவது வந்தாவளா? வந்தாங்க கரோல். ஒரு 2-3 கஸ்டமர் வந்தாங்க. அப்படியாக்கா? என்ன இட்லி குறையாம இருக்காதான் கேட்டேன். அவிச்சு அவிச்சு வச்சுக்கிட்டே இருக்கல கரோல். இந்த ஒரு சட்டி இட்லி தான் கரோல். இத அவிஞ்சதோ எடுத்து வச்சிட்டு தூக்கி தூர வச்சிரலாம். சரிக்கா. ஏக்கா இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் தான் எனக்கு தோணுது. உனக்கு என்னக்கா தோணுது? நல்லா நடந்தா எனக்கும் சந்தோஷம் தான் கரோல். நான் மட்டும் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன். இப்பவே வித்தா கூட எழும்பி வீட்டுக்கு போயிடலாம். ஏக்கா இன்னொரு ஐடியா பண்ணலாமா? என்ன கரோல்? இட்லி விற்கிதுல, அது மாதிரி சாயங்காலம் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் போட்டா எப்படி? போடலாமே கரோல். நீ சொல்றது நல்ல ஐடியா தான். இம்மா நீ என்னம்மா சொல்றா? நீ சொல்றது நல்லதா இருக்கு கரோல்மா. ஆனா கடையில எல்லாம் செஞ்சு போடியாவல, அந்த மாதிரி ருசியா செஞ்சிருவோமா? ஏம்மா ஒன்னையால செய்ய முடியாதா? அதை விட நம்ம ருசியாவே செய்வோம். அப்படியேமா? அதுக்கு ஜாமா வேற நிறைய வாங்கணுமே. ஏம்மா என்னெல்லாம் தேவைன்னு வீட்டுல போய் யோசிச்சு எழுதுவோம். பிறகு என்ன, இன்னைக்கு சாயங்காலமே ஸ்நாக்ஸ் கடையும் போட்டுடலாம். சரி கரோல்மா. என்ன நடக்குங்க? காலையில போட்டாச்சா? என்னது போட்டாச்சா? இந்த வியாபார கொடுமை தான் சொல்லியே. வீட்டு வெளில ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறீ. 3 பேரும் வந்து உட்கார்ந்துக்கிறியே. அது ரொம்ப ஜாலியா ஊர் கதை பேசிட்டு உட்கார்ந்திருக்கியே. இப்போ உங்களுக்கு என்ன நீ செய்யணும்? நீ பிள்ளைகளுக்கு 2 தோசை ஊத்தி கொடுக்க வேண்டியதானே? அண்ணி உள்ள ஹாட் பாக்ஸ்ல தோசை சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் அண்ணி. போய் சாப்பிடுங்க. நமத்து போய் நாரி போய் கிடக்காத யார் திம்பா? கல்லுல ஊத்தி அப்படியே சுட சுட தின்னாதான் நல்லா இருக்கும். ஆமா ஆமா, இவ கல்லுல அப்படியே நாக்கு வச்சு நக்கி நக்கி திம்பாவ. அண்ணி ஹாட் பாக்ஸ்ல தோசை சூடாதான் இருக்கும் அண்ணி. எடுத்து வச்சு சாப்பிடுங்க அண்ணி. போங்க. இந்த ஹாட் பாக்ஸ் கண்ட்ராய் பாக்ஸ்ல எல்லாம் நான் என்னைக்கு வச்சு தின்னுக்கேன். நல்லா தோசைகள்ல ஊத்துறோனே சுட சுட சுட்டோனே திம்பேன். நீங்க அப்படின்னா தோசை கல்லே சட்னி வச்சு அதுல இருந்தே பிச்சு தின்றுவீங்களோ? நான் அப்படியெல்லாம் இது வரைக்கும் பார்க்கலையே. என்ன கிண்டல் பண்றீங்களா? கிண்டலு. எனக்கு ஒரு தோசை தட்டுல இருக்கணும், இன்னொரு தோசை கல்லுல இருக்கணும். அப்படிதான் சூடா தின்னு பழக்கம். சரி பண்ணி அப்ப நான் சொல்லிய மாதிரி செய்யுங்க. தோசை கல்லத்துக்கு அடுப்புல வச்சுட்டு ஒரு தோசையை மட்டும் தட்டுல எடுத்து வச்சுட்டு மீதி தோசையெல்லாம் அந்த தோசை கல்லத்துக்கு அடுக்கி வச்சிருங்க. அடுப்பை பத்த வச்சு விட்டுருங்க. அது பாட்டுக்கு சுட்டுக்கிட்டே இருக்க, ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு வந்து தின்னுங்க. என்ன எனக்கு திங்க தெரியாதோ? விளக்கமா சொல்லி கொடுக்கறீங்களா? விளக்கமா பூமாரி, எனக்கு நீ எழுப்பி வந்து தோசை சுட்டு கொடு. அண்ணி மாவு இல்ல நீ, எல்லா மாவும் காலி ஆயிட்டு. அதான் இப்ப தினமும் மாவு அரைக்கலாம் நீ. அதனால உங்களுக்கு தோசை சுட்டு வச்சிட்டு மிச்ச மாவு எடுத்துட்டு வந்து நான் இட்லி வச்சிட்டேன் நீ. இதோ கடைசி மாவு தான் இப்ப இட்லி அவியுது. நான் என்னைக்கு இப்படி சுட்டு வச்சு தோசை தின்றுக்கேன்? இந்த மாதிரி வேலை பார்த்தா என்ன அர்த்தம்? என்னத்த என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதோ? உங்க மாவா ஏன் இப்படி பண்ண? அம்மா நாளைக்கு தனியாவே மாவு அரைச்சு வச்சிருக்கேம்மா. இன்னைக்கு வீட்டுக்கு மாவு அரைக்கல, கடைக்கு அரைச்ச மாவுல தான் உங்களுக்கு தோசை ஊத்தி தந்திருக்கு. ஓஹோ, அப்படின்னா உங்களுக்கு உழைப்புல தான் நான் வாழ்றேன்னு சொல்றீங்களோ? ஏமா அப்படிலாம் இல்லம்மா, தனித்தனியா நேத்து ஊற வைக்கல, அதுக்கு தான் சொல்லி. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்க மாதிரி எப்படியாவது சாப்பிடுங்க. உங்க அம்மைக்கு தோசை கொடுத்தியாமா? இவ சுட்டு வச்ச தோசை கண்டாவி எங்க இருக்குன்னு நான் என்ன பார்க்கவே இல்லை. தோசை ஊத்தி தரக்கா இப்ப கூப்பிடக்கே வந்தேன். அவன் என்ன சுட்டு போட்டு வச்சிருக்கேங்க? காஞ்சி போன தோசையில யார் திங்க? எனக்கு என் பிள்ளைகளுக்கும் பூரி சுட்டு தாங்க, வாங்க யாராவது. சரியான நோண்டியா கும்பலுக்க. இதையாவது ஒண்ணு நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. அண்ணி சுட்டு வச்சு தோசை பூரா வேஸ்டா போயிடும். நீ இன்னைக்கு ஒரு நாள் அதை சாப்பிடுங்க, நாளைக்கு பூரி செய்யலாம். என்ன சாப்பிடணும் எது சாப்பிடணும்ல நீ சொல்லண்டா. இங்க பாருங்க அத்தை, நீங்க எழுப்பி வாங்க. அதான் இவ 2 பேரும் இருக்காவல, நீங்க வந்து எனக்கு பூரி சுட்டு தாங்க. சரிம்மா வாரேன். இங்க பாருங்க, நாளையில இருந்து இந்த பையனை கடை இங்க போடக்கூடாது. ஏன் எதுக்கு? ஆமா, என்மங்க கடை போடக்கூடாது. யார் பார்த்தாலும் இட்லிக்காரி வீடு எங்க இருக்குன்னு கேட்காவே. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. வேற எங்கேயாவது போய் கடை போட்டுக்கிட்டே வில்லுங்க இட்லிய. அண்ணி இங்க என்ன நாங்க வாடகை கொடுக்க வேண்டாம்ல? வேற எங்கேயாவது போய் கடை வச்சாச்சுன்னா வாடகை கொடுக்கணும் அண்ணி. இது நம்ம வீட்டு முன்னால வியாபாரம் பண்றோம், எவ்வளவு விற்கிதோ விற்கட்டும். சும்மா அங்க போன்னு ஏழெல்லாம் போடாதுங்க அண்ணி. இது எங்க வீடும் தான். என்னமோ உங்களுக்கு மட்டும் தான் எழுதி வச்ச மாதிரி பேசாதங்க. என்ன குத்தி காட்டுறியோ? இது ஏன் வீடு, நீ அடுத்த வீட்டுக்கு போறவ பேசாத. இங்க பாரு பூமாரி, உன் கடை தானே இது. வேற எங்கேயாவது கொண்டு வச்சு வியாபாரம் பண்ணு. அண்ணி வேற எங்கேயாவது கடை போட்டா வாடகை கேட்பாங்க அண்ணி. இங்க நம்ம வீட்டு முன்னாடி போட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. வித்ததை நம்மளே எடுத்துக்கலாம். இல்லனா வர லாபத்துல வாடகைக்கு நான் சேர்க்கறது பெரிய பாடு அண்ணி. இப்போ இட்லி வியாபாரம் கொஞ்சம் தான் அண்ணி நடக்குது. இதுல என்னால வாடகை கொடுத்து கடைலாம் எடுக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிடுங்க அண்ணி. நான் வேற எங்கேயாவது இட்லி கடையை மாத்திட்டு போறேன். முடியாது பூமாரி, என் வீட்டு முன்னால இட்லி கடை போடி எனக்கு சுத்தமா பிடிக்கல. நாளை காலையில இட்லி இங்க வச்சு அவிக்க கூடாது. இங்க பாருங்க அண்ணி, இங்க தான் போடுவோம். இன்னைக்கு சாயங்காலமே போண்டா கடையை போட தான் போறோம். என்னதான் பண்றீன்னு நாங்களும் பார்க்கோம். பாருங்க அத்தை, கரோல் பேசி எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் போடக்கூடாதுன்னு சொன்னேன்னா ஏதாவது காரணம் இருக்கும். சரின்னு சொல்லுங்க. சும்மா என்னையவே ஏத்தி பேசிட்டு தெரியா? பாருங்க அண்ணி, இந்த மாதிரிலாம் மறுட்டினால எங்க அண்ணனுக்கு போன் போட்டு சொல்லி விடுவேன். அப்படியே அப்ப நான் இந்த வீட்டை விட்டு போறேன். உங்க அண்ணன் பிள்ளைகளையும் சேர்த்து நீயே பாத்துக்க. கரோல் சும்மா இருமா. ஏம்மா சரோஜா, வேற எங்கேயாவது கடை பார்த்துட்டு கடையை மாத்திக்கிடுவோமா? அது வரைக்கும் இதுல போட்டுக்கிடட்டும். கொஞ்சம் பொத்துக்கம்மா. நான் என் மோகிட்ட ஒன்னும் சொல்ல மாட்டேம்மா. நீ போ, அந்த பூரியை சுட்டு தாங்க வாங்க. ஏக்கா என்னக்கா அண்ணி இப்படி சொல்லிட்டு போறவ? என்ன பண்றதுனே தெரியல கரோல். ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியல. தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை
ஏக்கா நீ ஒன்றும் வருத்தப்படாதக்கா, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தாரேன். என்ன ஏற்பாடு பண்ணுவ கரோல்? நம்ம எங்க போய் கடை பார்க்க முடியும்? காசுக்கு என்ன பண்றது கரோல்? அட்வான்ஸே 40,000 50,000 கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்து நம்மளால கடை போட்டு இருக்க முடியுமா? ஏக்கா பாத்துக்கலாம்க்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அதான் அம்மா சொல்லிட்டால கடை கிடைக்கிற வரைக்கும் இங்க வச்சுக்கிட்டியோன்னு, பொறுமையா பார்க்கலாம். சரி கரோல்.